பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ் இஸ் ரூலிங் த ஸ்டேட். இது பல பிரச்சனைகளை வரும் காலங்களில் உண்டாக்கும். அதாவது அடிப்படை அரசியல் அற்ற கட்சி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி ஒரு இன்டர்வியூல ஆரம்பிக்கிறாரு. அதனுடைய விளைவெல்லாம் போக போக தான் தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு பாஜகவோட எதிர்ப்புல ஒரு நிலையான ஸ்டாண்டு கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் சொல்லிடுறாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதை அவங்கள டிஃபெண்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. பட் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் 2 பெரிய கட்சிகள். அவர்கள் மீது மக்களுக்கு வந்த கோபம், அதிருப்தி தான் இதை உருவாக்கி இருக்குது. நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா இது வந்திருக்காது. இப்போ மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிங்க மேல இருக்கிற அதிருப்தியில மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது 2 கட்சியும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஓரளவுக்கு உண்மைதான், அதிருப்தி இருந்தது தான். பட் அது ரெகுலரா ஒரு அதிருப்தி இருக்கும் பார்த்தீங்களா? விஜயகாந்த் இருக்கும் போதும், சீமானுக்கு விழுற ஓட்டம், அப்புறம் கமலஹாசனுக்கு விழுந்த ஓட்டு, ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அதிருப்தி இருந்துட்டே இருக்கும்ல, அந்த அதிருப்தி வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் மீதி இவர் வாங்கின 35% ஓட்டு அது எல்லாமே அதிருப்தியில விழுந்த ஓட்டா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிங்க மேலே 50 வருஷமா ஆண்டாங்கன்ற அதிருப்தி இருக்குல்ல. அப்ப மக்கள் நலனை கூட்டணியை வைக்கும்போது விஜயகாந்த் ஏன் சிஎம் ஆகலை? அப்ப இந்த மக்கள்லாம் எங்க போயிருந்தாங்க? சீமான் இத்தனை வருஷமா கத்திட்டு இருக்காருல்ல, அவருக்கு ஏன் இந்த அதிருப்தி ஓட்டுலாம் விழுந்து அவர் சிஎம் ஆகலை? கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் 4வது எலெக்ஷன் நினைக்கிறேன் இது அவருக்கு. ஏன் அவரால் ஆக முடியல? சரி, இதுவும் வேணா நடிகர் மட்டும்தான் அப்படின்னா, இவர் பெரிய நடிகர்ல, கிட்டத்தட்ட இவர் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பெரிய நடிகர்ல கமலஹாசன். அவர் போன வாட்டி எலெக்ஷன்ல நின்னார்ல, அவர் ஏன் ஜெயிக்கல? அவருக்கே இந்த வாய்ப்பை கொடுக்கல? அவருக்கே இந்த அதிருப்தி ஓட்டெல்லாம் போய் விழல? வெறுமனே 4% ஓட்டு தானே வாங்கினார் அவரு. அட்லீஸ்ட் அவராச்சும் ஜெயிச்சிருக்கலாம்ல. அப்போ இது அதிருப்தி ஓட்டா இருந்தா அது கமலுக்கே விழுந்திருக்கணும்ல. ஏன் கமலுக்கு விழல, விஜய்க்கு மட்டும் விழுது? கேட்டா விஜய் பெரிய மாஸ் ஹீரோ, அவருக்கு விழுந்திருக்கு. ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு அதிருப்தி ஓட்டு அவருக்கு வந்துதா? இல்லை. அப்போ என்னன்னா வெறுமனே அதிருப்தி ஓட்டு மட்டும் அதுக்கு காரணம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா திரை கவர்ச்சி. அந்த திரை கவர்ச்சி மட்டுமே முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். வெறுமனே அதிருப்தி மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா மற்ற 3 பேருக்கும் அவங்க ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. 6 மாசம் ஹனிமூன் பீரியட் நாங்கள் முடியாதுங்க, எங்களுக்கு 3 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். அப்பா கொடுப்பாரு, புள்ள கொடுப்பாரு, தங்கச்சி கொடுப்பாங்க. எந்த காலத்தில் திமுக நடந்திருக்கு? நான் கேட்குறேன் உங்களுக்கு. 8 மணிக்கு அந்த 3 வயசு குழந்தை இறந்தது, 8 மணிக்கு கனிமொழி கொடுக்குறாங்க, 9 மணிக்கு உதயநிதி கொடுக்குறாரு, 10 மணிக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு. இப்போ கரூர்ல இறந்து போன 3 வயசு குழந்தைக்காக கூட அறிக்கை விடக்கூடாதுன்னு சொல்ல வராரா? அதுக்கு ஒரு உதாரணம் வர கொடுக்குறாரு. கலைஞர் பீரியட்லாம் கலைஞர் இருந்தால் கலைஞர் மட்டும்தான் அறிக்கை விடுவாரு. ஒரே இதுல 3 பேர் எப்படிங்க விடுவாங்க? இப்ப என்ன அதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா அதெல்லாம் பண்ணிட்டாங்களா? சட்டம் எதனா சொல்லுதா ஒரு கட்சியில 3 பேர் சொல்லக்கூடாது, 4 பேர்? குழந்தை செத்து போயிருக்குது, அதுக்கான எதிர்கட்சி அதை செயலாற்றுறாங்க. அதுக்கு ஒரு குழந்தை செத்து போயிருக்குது, கோவையில் ஒரு 10 வயசு பொண்ணு செத்து போயிருக்குது. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். இதை பேசாம எப்படி இருக்க முடியும் ஒரு எதிர்கட்சி? எல்லாரும் தனிநபர் கூட இதை பேசணும்ல. இதை டைம் கொடுக்கணும் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கொடூரத்தெல்லாம் இப்படி பேசாம கடந்து போக முடியும்? இந்த 3 பேர் அறிக்கை விட்டதை வரலாற்று பழைய மாதிரி சொல்லிட்டு அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு அவங்க கட்சியில சேர்றாங்க தாவேக்கால. இப்ப விஜயபாஸ்கர் வேற ராஜினாமா பண்ணிருக்காரு. அவர் எப்போ போவாருன்னு தெரியல, போயிட்டாருன்னு தெரியல. இதை ஊக்குவிக்கிற வகையில அவர் பேசுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்களே பாருங்களேன். அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்களை கொண்டு தாவேக்கா பலப்படுத்தணும்னு நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி கை கொடுக்குமா உங்களுக்கு? அதிகாரம் இருக்கிறதால அது சாத்தியப்படுத்த முடியும். கையில பவர் இருக்குது. அந்த 5 வருஷத்துக்குள்ள வரவங்களை அங்கங்க பொசிஷன் பண்ணாங்கன்னா அவங்களால அதை செய்ய முடியும். அரசியல் ரீதியா அவர் இன்னமும் அக்ரெசிவா ஃபங்க்ஷன் பண்ணாருன்னா அதிமுகல இருந்து இன்னமும் அதிகமா இழுக்க முடியும். இப்ப அவர் பவர்ல இருக்காரு. பவர்ல இருக்கும்போது அந்த கட்சியிலிருந்து ஆட்களை வர வைத்து கொண்டு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பண்ணா மேபி அவர் ஸ்டாண்ட் பண்ணலாம். எம்எல்ஏஸ் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி இவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியல. இப்போ அரசியல் தெரியாத இருக்கிறவங்கள வச்சு உங்களால சர்வைவ் பண்ண முடியாது. ஆல்ரெடி அந்த கட்சியில இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுகல, அவங்கெல்லாம் ஆல்ரெடி அரசியல் அறிவு இருக்கிறவங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டெபிலிட்டி கூடும். அப்போ நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி ஆகும்ன்ற மாதிரி தொனில தான் அவர் அதை பேசுறாரு. அதை குதிரை பேரம் இது வரைக்கும் வரலாறே காணாத அளவுக்கு அறிக்கை விட்டுட்டாங்க அந்த குழந்தை செத்துறதுக்கு 3 பேரு அப்படின்னு சொல்றவரு, வரலாறுல நடக்காத அளவுக்கு வெறும் 10 நாள் கையில வச்ச மைய கூட காயல, அதுக்குள்ள போயிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இவங்க கட்சியில போய் சேர்றாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய கேவலம்! இது ஜனநாயக படுகொலை. இதெல்லாம் கேட்கறதுக்கே வயிற்றுச்சலா இருக்குது. ஒரு மக்கள் உன்னை நம்பி ஒரு இடத்துல ஒரு தலைவரை நம்பியோ இல்ல ஒரு கட்சியை நம்பியோ நீ நல்லது செய்வோன்னு நம்பியோ ஓட்டு போடுறான். அவன் எதன் அடிப்படையில போடுறான்? அதை நம்ம ஜனநாயகம்னு சொல்றோம். இப்போ 108 சீட்டு ஜெயிச்சாங்க. மக்கள் தெரியாம போட்டாங்களா தெரிஞ்சு போட்டாங்களா, ஜனநாயகம் அப்படின்ற அடிப்படையில தான் கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டு, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் போயிட்டு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு
அங்க வந்து ஆட்சி பண்ண வைக்கிறாங்க. அதை தான் நம்ம ஜனநாயகம்னு சொல்றோம். அப்போ ஏதோ ஒரு வகையில அந்த 4 பேருக்கு அந்த மக்கள், அங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அத அந்த கேண்டிடேட்ஸ் ஒருத்தரோட பேரை சொல்லி வாங்கிட்டு இப்ப அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல அப்படின்றதுனால சுயநலத்துக்காக எவ்வளவு பணத்தை வாங்கிக்கணும், இல்ல ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகவோ அதை ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில போய் சேர்றாங்கல்ல, அதை அக்ரெசிவா டிஃபெண்ட் பண்ணாம அந்த இடத்துல அதை ஊக்குவிக்கிற மாதிரி பேசுறாரு. அவங்க வந்துட்டாங்கன்னா அதை வச்சு மேபி சர்வை பண்ணலாமா. இப்போ அதிமுகல இருக்கிற ஆளெல்லாம் இங்க வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி அங்க இருப்பாங்கல்ல, தாவேக்கால அவங்களுக்காக உழைச்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவர் பின்னாடி போனவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான வாய்ப்பெல்லாம் பின்தள்ளப்படும்ல. இப்ப அதிமுகல இருந்து ஒரு 100 பேர் வரானா, அப்போ தாவேக்கால இருக்கிற ஒரு 100 பேருக்கு வாய்ப்பு பறிக்கப்படுதான்னு அர்த்தம் அது. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து விஜய் சமாளிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதை தப்புன்னே சொல்ல மாட்டாரு. அது என்ன சொல்லணும் அவரு? தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்த நீங்க அதை நம்பித்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்சியில இருக்கிறவங்கள நீங்க வந்து வாங்குறது தப்பு, அப்படி போறது ஜனநாயக படுகொலை, அப்படி போறவங்கள அரசியலை விட்டு ஒதுக்கணும், அரசியலை விட்டு புறந்தள்ளணும் அப்படின்னு தானே இவர் பேசணும். ஆனா அது வந்து வரலாற்று பிழை மாதிரி பேசல. ஒரு குழந்தை செத்து போனதுக்கு 3 பேரும் சேர்ந்து அறிக்கை விட்டுட்டாங்களாம், அது ஒரு வரலாற்று பிழையாம். கலைஞர் இருக்கும் போதெல்லாம் அப்படி நடந்ததே இல்லையா, உலகமே அழிஞ்சிருமா அவங்க 3 பேர் அறிக்கை விட்டதுனால. அங்க அவ்வளவு பெரிய தப்பு நடக்குது, அதை வந்து அவ்வளோ சாதாரணமா பேசிட்டு இங்க ஒரு குழந்தை செத்ததுக்கு 3 பேரும் அறிக்கை விட்டது பெருசா பேசுறீங்கல்ல, இதனாலே ஆபத்து வரப்போகுது நம்மளுக்கு. இப்ப இவங்க அந்த குழந்தைக்காக அறிக்கை விட்டதுனால எதனா ஆபத்து வருமா? அது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்ப இவங்க இத்தனை பேர் எம்எல்ஏஸ் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போறாங்கல்ல, இது ஒரு முன்னுதாரணமா ஆச்சு அப்படின்னா இனி வரும் காலங்கள்ல அடுத்தடுத்து எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டி ஜெயிச்சுச்சுன்னா அப்போ வேற பார்ட்டியில இருக்கிறவங்களாம் எம்எல்ஏ சீட்டை ராஜினாமா பண்ணி போய்க்கினே இருந்தா இது எதுக்கு வழிவகுக்கும்? இது ஜனநாயகமா? அப்ப பத்திரிகையாளரும் நியாய நீதியோட பேசுங்க, இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க. நீங்க என்ன சொல்லணும்? அந்த மாதிரியான அரசியல் ஒழிக்கப்படணும். இப்போ அவரு அதே ஆட்களுக்கு அங்க சீட்டு கொடுத்து நிக்க வச்சாரு அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒண்ணு சேர்ந்து அங்க ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தணும். இதுக்கப்புறம் வருங்காலத்துல அந்த மாதிரி எவன் ஒருத்தனும் நினைக்கவே கூடாது. இன்னொருத்தங்கிட்ட ஓட்டை வாங்கி மக்களை போய் ஏமாத்தி ஜெயிச்சுட்டு உன் சுயநலத்துக்காக நீ ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒருத்தன் கட்சியில போய் சேர்ந்துன்னு திருப்பியும் அதே இடத்துல போயிட்டு நிப்பா உனக்கு எவ்வளவு திமிரு. மக்கள்லாம் அவ்வளோ ஏமாளிங்களா? அப்படிதானே நீங்க பேசணும். அப்ப மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து அங்க ஒரு வேட்பாளரை போட்டு மீதி இருக்கிற 65% எத்தனை கட்சி மொத்தம் 3-4 கட்சிங்க சேர்ந்து அவங்க கட்சியில ஒரு வேட்பாளரோட போட்டுக்கிட்டோம். ஏன்னா போட்டாதான் மீதி இருக்கிற 65% ஓட்டு அந்த ஒரு ஆளுக்கு போய் விழும். ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த 65% ஓட்டு அந்த ஆளுக்கு விழுந்து அவன் ஜெயிச்சான்னா அந்த தோத்து போனாங்களா ராஜினாமா பண்ணிட்டு வந்து அவங்களாம் இன்னொரு வாட்டி யோசிப்பாங்களா, அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா பொது வேட்பாளரை போட்டுருவாங்கடா, இனிமே நம்ம ஜெயிச்ச பிறகு ராஜினாமா பண்ணிட்டு வேற ஒரு கட்சியில போய் சேரவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையும் ஒரு பயத்தையும் கொடுக்கும்ல. அந்த மாதிரி ஆளுங்களே உருவாக்காதுல்ல. அப்படிதானே நீங்க எல்லாம் பேசணும். அதை பேசாம இது நம்ம 3 வயசு குழந்தைங்க அறிக்கை விட்டாங்க, பெரிய வரலாற்று பிழை. ஆனா இது வந்து அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணாருன்னா அவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட்கள் எல்லாம் கபலீகரம் செய்யலாம். அவர்கிட்ட பவர் இருக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் இது? அப்ப அதுதாங்க வரலாற்று பிழை. இதுதான் இருக்கிறதுலே உலகத்திலே மகா கேடுகட்ட ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய பிழை இது.